மற்றும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகள் அந்த ஆகாஷ் படுகொலை வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை நகல் கொடுக்காம இருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் குற்றப்பத்திரிகை நகலை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒப்படைக்காம இருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகை நகலை உடனடியாக ஒப்படைக்க கோரியும் மாவட்ட ஆட்சியாளரை வந்து நாங்கள் வந்து சயின்ஸு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி விசாரணைக்கு கூட்டு போய் அடித்து காலை ஒடிச்சு 8ஆம் தேதி வந்து அவர் இறந்து போயிடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அரச படுகொலை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த படுகொலையை கண்டித்து குற்றவாளிகளை கைது பண்ண சொல்லி ஒற்றை கோரிக்கை காண்டி தொடர்ச்சியாக ஒரு 102 நாளாக போராட்டம் நடத்தினோம். அந்த 102 நாள் போராட்டத்தில் இன்னைக்கு வரைய குற்றவாளிகளை வந்து கைது பண்ணலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி, அதாவது ஜூன் 10ஆம் தேதி இந்த வழக்கில் நீதிமன்றம் வந்து உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு ஒரு உத்தரவு போட்டுது. அந்த உத்தரவு போட்ட அந்த ஜூன் 10ஆம் தேதியோட அந்த வழக்கு முடிஞ்சு போயிடுது, டிஸ்போஸ் ஆயிடுது. ஆனால் இடையீட்டு மனுன்ற பேரில் ஜூன் 15ஆம் தேதி ஒரு விசாரணைக்கு கொண்டாடுறாங்க. அதில் வந்து ஆகாஷுடைய உடலை வாங்க சொல்கிறாங்க. உடலை வாங்குறதுக்கான கால அவகாசம் இல்லை, கோரிக்கை நிறைவேறல அப்படின்னு சொல்லி மறுத்ததுனால 16ஆம் தேதி அரசே உடலை அடக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து உத்தரவு போடுறாங்க. ஆனால் அதாவது நீதிமன்றம் உடலை அடக்கம் தான் பண்ண சொல்லிச்சு. ஆனால் மதுரை காவல்துறையினர் வந்து உடலை வந்து தத்தநெறி மாநிலத்தில் எரிச்சது மூலமாக அந்த தடயங்களை அழிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த உத்தரவே ஒரு சட்டவிரோதமான உத்தரவு. ஒரு டிஸ்போஸான ஒரு வழக்கில் வந்து ஒரு இடையீட்டு மனுன்ற பேரில் போட்ட உத்தரவே சட்டவிரோதமானது. அந்த சட்டவிரோதமான உத்தரவின் மூலமாக அந்த உடலை எரித்ததும் சட்டவிரோதம். அப்போ இந்த உடல் 17ஆம் தேதி எரிக்கப்படுது. 19ஆம் தேதி சிபிசிஐடி வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணுறாங்க. சார்ஜ் ஃபைல் பண்ண மதுரை கோர்ட்டில் ஃபைல் பண்ணதாக சொல்கிறாங்க, கோர்ட்டில். அங்கேருந்து உடனே ஒரு பெட்டிஷனை போட்டு சிவகங்கை பிசிஆர் கோர்ட்டுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அப்போ நாம் வந்து அந்த சார்ஜ் காப்பியாக ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு இங்கே மாற்றிடுறாங்க. இங்கே மாற்றினா இங்கே நீதிமன்ற